நம்பர் 5 ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள். 5னா வெறும் 5 டைரக்ட் நம்பர் வந்து 5. அதுக்கடுத்து வந்து 14 இருக்கு. அதுக்கடுத்து 23. இதில் வந்து எண் கணித அடிப்படையில் 23 இஸ் அ வெரி டாமினேட்டிங் அண்ட் பவர்ஃபுல் நம்பர். 23 பெயருடைய டோட்டல் நம்பர் 23, இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணால் 23. சூப்பரான ஒரு வெரி பவர்ஃபுல் நம்பர். 23 இஸ் அ லக்கி நம்பர். நியூமராலஜியுடைய கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 20 சீரீஸ்லேயே 21, 23, 24, 27 இந்த 4 எண்ணுமே ரொம்ப விஷயம். ஈவன் 28 சில பேருக்கு பயங்கரமாக மேட்ச் ஆகும். அப்போது இந்த ஒரு 23ல எல்லாம் பிறக்கிறவங்களும் சரி, அதோடைய விதியல் அல்லது அவங்களோட பெயர் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் அதுக்காக 5 and 14 இஸ் நாட் அ டம்மி நம்பர். இப்போ 23 வந்து அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். ஓகே, இப்போ நம்ம 5ல் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அண்ட் அவங்களுடைய கேரக்டர் என்ன பார்க்கலாம். ப்ளஸ் 2025 ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 9 வந்துடும். 2025 ஆட் நம்பர் வந்து 9. 9னா உங்களுக்கு தெரியும், அது மார்ஸ் செவ்வாயோடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ 5 வந்து மெர்க்குரி புதன். ஒரு பற்று இல்லாத மாதிரி இருப்பாங்க, ஒரு பற்றோடையும் இருப்பாங்க. ஒரு மாதிரி விசித்திரமான குணங்கள் உண்டு. எங்கே எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. கொஞ்சம் பிரெயின் வந்து எப்படின்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பிரெயின். புதனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது எப்படி தான் அந்த பிரெயின் அப்படி வேலை செய்யுன்னு தெரியாது. ரொம்ப நுணுக்கமாக நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும். எந்த விஷயத்தையும் டக்குன்னு நம்பாது. ஒரு விஷயத்தை நம்பாமல் இருக்கிறவங்க தான் வந்து அதை பற்றின தீவிரமான ஆராய்ச்சியில் இறங்குவாங்க. நம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதையும் நம்பாதவர்கள் அல்லது எதுலேயும் ஆராய்ச்சி புத்தியை கொண்டவர்கள் பிரெயின் அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையும் யோசிக்கும், கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும், கால்குலேஷன் போட்டுகிட்டே இருக்கும். மனக்கணக்கு அல்லது புத்தி கணக்கு அல்லது வாழ்க்கை கணக்கு, ஏதாவது ஒரு கணக்கு. இதனால் அது நடக்குமா, அதனால் இது நடக்குமா, இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போட்டு யோசிச்சுட்டே இருக்கும். பொதுவாக சுபாவங்கள் அது. பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் இந்த 5 வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த 5 வந்து கண்ட்ரோலே இருக்காது. அது தொடர்ந்து அது அந்த உதாரணத்துக்கு ஒரு விஞ்ஞானின்னு வச்சுப்போம், ஒரு சயின்டிஸ்ட்னு வச்சுப்போம். அந்த ஆராய்ச்சிக்கு இறங்கிட்டாங்கன்னா அவங்களால வந்து அதோடைய ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும் ஓய மாட்டாங்க. கண்டுபிடிக்கவே விடவே மாட்டேன் நான். மீண்டும் 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 அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் அந்த 5. சப்போஸ் ஆர்வமே இல்லை, என்னதான் நம்ம வந்து தூண்டி விட்டாலும் கொஞ்சம் கூட காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க, அசையவும் மாட்டாங்க. அதுதான் 5 உடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர். எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் யார் கூடயும் ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆக மாட்டாங்க. எல்லார்ட்டுமே விலகி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒருத்தருக்கு வந்து 5 கண்ணு இருந்தால் அப்படி இருக்கும். சைடில் 2 கண்ணு, மேலே ஒரு கண்ணு இருந்தால் ஆகாயத்தையும் பார்த்துட்ருக்கோம், சைட்லையும் பார்த்துட்ருக்கோம், பின்னாடியும் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தி சிந்தனை உடையவர்கள் இந்த 5.